நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு ட்ரெண்டுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி சுத்தமாக சஸ்டெயின் பண்ணல. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்காலிகமாக ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணி மேலே கொண்டு வந்துச்சு. இப்போ ஆர்பிஐ கவர்னரோட லாஸ்ட்டாக ரேட் கட்டெலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நியூஸஸ், அதோட பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் 50,000லேருந்து ஒரு 3,500 புள்ளிகள் ஏறி வந்துச்சு. நிஃப்டி ஒரு 1000 புள்ளிகள் 23,500லேருந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்துச்சு அப்படின்னா அது பேங்க் நிஃப்டியோட புல்லிங்னால தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி மேலே வந்தாலும் பேங்க் நிஃப்டி சுத்தமாக கான்ட்ரிபியூட் பண்ணல, நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகினாலும் மேலே அப் ட்ரெண்டுக்கு வர முடியலை. சரிங்களா? அது ஃபுல்லாக நெகட்டிவ் பண்ணதே பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் சுத்தமாக இல்லாமல் போனது தான் காரணம். எதுவாக இருந்தாலும் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும், 24,766 அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர முடியல, பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. இன்றைக்கி ஒரு சில யூஎஸ் டேட்டாவோட ரிசல்ட்லாம் இருக்குது. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, இது போல் ஒரு சில டேட்டாவோட ரிசல்ட்லாம் ஒரு டேட்டாலாம் கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு 19th ஒரு சில ஈவெண்ட்லாம் இருக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்தாற் போல் கூட மார்க்கெட் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் நிஃப்டியில் இமிடியேட்டான என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது நாளைக்கான ஒரு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, இந்த லெவல் 24,689 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் 24,768 சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 700ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 722ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 750ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 24,768 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் சின்ன சின்னதாக இருந்துக்கிட்டே இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நான் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கூட நம்ம வைக்கலாம். இந்த பேட்டர்ன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிருக்கு. நிஃப்டி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனாலும் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக குறைவாக பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறதுனால கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லோ இருக்குது பார்த்தீங்களா, அது நாளைக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த லோ, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த ரேஞ்ச் இதில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. 24,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,530 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்த நம்ம ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 24,331. ஓகே, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நெஃப்டியோட ஓஐ சார்ட்டு 24,700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 24,600ல் ஈக்குவலாக ஓஐ டேட்டா இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 1 crores இருக்குது.
ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 crores வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை விட்டால் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 24,800, அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 25,000 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து 24,500, ஒரு சிக்னிஃபிகண்டான ஓஐ டேட்டா இது கிடையாது. மார்க்கெட் ஹவர்ஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில யூஎஸோட இன்றைக்கி ஒரு சில டேட்டாலாம் வருது. அந்த டேட்டாவுக்கு தகுந்தாற் போல் நாளைக்கு ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஓஐ டேட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கன்சல்டேஷன் வித் பிரேக் அவுட், ஒரு கன்சல்டேஷன் வித் பிரேக் அவுட். நான் அதை நேற்றையே ட்ராப் பண்ணி காமிச்சேன். ஒரு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுச்சு, கன்சல்டேஷன் ஆகி இந்த லெவலை வந்து டச் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை திருப்பி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுது. ஓகே, ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனையே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு எஸ்எல் கண்டிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு கன்சல்டேஷனாக கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு கீழேயும் வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். நாளைக்கு இந்த லெவலில் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,300 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 52,895 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. நாளைக்கு 53,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலில் தான் அடுத்த சப்போர்ட்டு. 52,850 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 52,721, ஒரு 100 பாயிண்ட்லேயே இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைய தினம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,888 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,433 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க. நாளைய தினம் வந்து ஒரு ட்ரெண்ட் கிளியரன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முக்கியமான தகவல், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்காக எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்காக கற்றுக் கொடுக்குறோம். அதற்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த கிளாஸஸ் அக்சஸ் பண்ணிக்கணும், ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தென் ஃபின்னிஃப்டி பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளார தான் ஃபின்னிஃப்டி இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் வித் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் 24,874 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 25,000 வரைக்கும் இமீடியட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனால் 25,200க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? 25,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோன் வந்து இமிடியேட் சப்போர்ட்டு 24,685. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,567. சரிங்களா? அது வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,372 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப் இன்னும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணல. இந்த ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு மிட் கேப்பு. கண்டினியூவாக பாருங்கள், இந்த மிட் கேப் வந்து இந்த லைனை நூலு பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்குது. சரிங்களா? நாளைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த டே ஹை ஜோன் தான். இந்த ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13,150 சொன்னோமா, அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் நிற்கிதுங்களா. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனதுன்னா 13,200 அதற்கும் மேலே போகுது. அப்படிங்கும்போது அடுத்தது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வந்து அதற்கு மேலே போனதுன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் போகும். இதை 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டு தெரியும். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் கீழே விழுந்துச்சு. அந்த ட்ரெண்டை போய் அகைன் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 200 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரும். அந்த ரேலி வந்து ஒரு 13,500 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் 13,000 அப்படிங்கிற லெவல் தான் இனிமேல் சப்போர்ட்டு. இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்க இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும்
13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 12,934 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவலில் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக மூவ்மெண்ட் வரும். மேலே போணுச்சு அப்படின்னா 82,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 83,362 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 84,166. சரிங்களா? டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 81,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த எல்லோ ஜோன் வந்து 80,500 அந்த ரேஞ்சு 80,600 to 500 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 79,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து அப்சைடுக்கான பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க. இந்த லெவல் இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த இதுலேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த ரேஞ்சிலே நாளைக்கும் கூட ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் சென்செக்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு வந்து எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட கிளாஸஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து வேணும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி மறக்காமல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்க்கான அக்சஸும் நம்மள்கிட்ட இருக்குது. கிளாஸஸும் நீங்கள் முழுசாக கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.